அண்மை செய்தி. மதுரை அலங்காநல்லூர் அருகே பெண் இன்ஸ்பெக்டர் வீட்டில் 250 சவரன் தங்கம் மற்றும் 5 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் திருடப்பட்டிருப்பதாக தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ஜெகன் வழங்கிட்டு கேட்கலாம். வணக்கம் ஜெகன், இந்த திருட்டில் ஈடுபட்ட நபர்கள் குறித்தான விவரம் ஏதேனும் வெளியாக இருக்கிறது? அவர்களை தேடும் பணியானது எவ்வளவு முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது? மேலும் ஒரு காவல்துறையினர் வீட்டிலேயே இந்த திருட்டு சம்பவம் நடைபெற்றிருப்பதால் அந்த பகுதியில் எவ்வளவு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது? வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் விளாம்பட்டி காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளர் பணிபுரியும் ஷர்மிளா என்பவரது வீட்டில் தற்போது பார்த்தீங்கன்னா 250 பவுன் நகை மற்றும் 5 லட்சம் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஷர்மிளா காவல் ஆய்வாளர் ஷர்மிளா அவர்களுடைய வீடு வந்து மதுரை மாவட்டம் பாசிங்காபுரம் மீனாட்சி நகர் பகுதியில் இருக்கிறது. குறிப்பாக இவரது வீட்டில் நேற்று இரவு வந்து யாரும் இல்லாததை அறிந்துவிட்டு மர்ம நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டின் கதவை வந்து உடைக்கப்பட்டிருக்கிறது. வீட்டின் கதவை உடைத்து பின்பு பீரோவையும் உடைத்து பீரோவில் இருந்த 250 பவுன் நகை திருடப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் அந்த வீட்டில் வைக்கப்பட்டிருந்த ரொக்க பணமாக இருக்கும் 5 லட்சம் ரூபாய் பணத்தையும் அவர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தற்போது காவல் துறையினர் மற்றும் தடய நிபுணர்கள் மற்றும் மோப்ப நாயகளுடன் உதவியுடன் கொண்டு பார்த்தீர்களால் இங்கு யார் வந்தார்கள், மர்மவர்கள் யார் என்பதை தற்போது விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அக்கம் பக்கத்தினரிடம் பார்த்தீங்கன்னா விசாரணை கொண்டிருக்கிறார்கள். வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து இந்த சம்பவம் நடந்திருப்பதை பார்த்து வேற யாரையும் தெரிந்தவர்கள் வந்து தகவலை கொடுத்து மர்ம நபர்கள் வந்து இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்களா என்ற கோணத்தில் காவல்துறையினர் வந்து முதல் கட்டத்தில் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஏரியா பகுதி மக்கள் மற்றும் அவர் அருகே இருக்கக்கூடிய அவருடைய உறவினர்களுடன் விசாரணை நடத்தி மேற்கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து பார்த்தீங்கன்னா தற்போது மதுரை அலங்காநல்லூர் காவல் நிலையத்தில் வந்து வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த காவல்துறை தான் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு பெண் காவலர் ஆய்வாளர் வீட்டிலேயே வந்து இந்த நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது குறித்து அந்த பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு காவல்துறையில் பணிபுரியும் நபர் வீட்டிலேயே இந்த கொள்ளை சம்பவம் ஈடுபட்டிருக்கும் போது பொதுமக்களுடைய மனநிலை வந்து மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.